Hey, this is Venkat for venkatfin.com. வீட்டில் எல்லாம் நல்லதும் நடக்கும் இந்த வீடியோ இருக்கலாம். ஒரு ஐடி பேக்ரவுண்ட் இருந்துட்டு நம்ம இன்சூரன்ஸ் பிஸ்னஸ்க்கு வரும்போது தான் சொல்லுவாங்க இதில் நிறைய ஏர்ன் பண்ணலாம் அது இதுன்னு சொல்லிட்டு. பட் போக போக கிராஜுவலாக பார்த்தோம்னா அதெல்லாம் நம்மளுடைய ஏர்னிங் ஆம்பிஷன்ஸ்லாம் போயிடும்னு நினைக்கிறேன் நான். என்னுடைய மைண்ட் செட் அப்படி தான் இருக்குது. காரணம் என்ன, நம்ம நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் அதில் ஒன்று தான் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் நான் கன்சல்ட்டிங் மாத்திரம் தான் பண்ணுவேன்னு சொல்கிறது. டேர்ம் இன்சூரன்ஸ் நானே இஷ்யூ பண்ணுறேன். இப்போ வரைக்கும் நான் ட்ரஸ்டிங் தட் பிராண்ட். ஸோ அதனால இஷ்யூ பண்ணுறேன். இதுலேயுமே எனக்கு சேலஞ்ச் இல்லாமல் இல்லை, சேலஞ்ச் இருக்குது. நம்ம இவ்வளோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்டெப்ஸ் எடுத்து பண்ணும்போது எது நமக்கு ஷாக்கிங்காக இருக்கும்னா, ஒரு பெரிய பிஸ்னஸை மல்டி பில்லியன் டாலர் பிஸ்னஸ்னே சொல்லலாம். இந்தியாவில் ஒரு இன்சூரன்ஸ் வாங்குறீங்க அப்படின்னாக்கா அதில் ஒரு ஒரு 5% மார்க்கெட் ஷேர் அவங்களுக்கு இருக்கலாம். அந்த அளவுக்கு கூட நான் சொல்லுவேன். நான் என்ன எல்லாரும் இன்னைக்கு டீ கடையில் வேலை பார்க்குறானுலேருந்து ஒரு சிஇஓலேருந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்லேருந்து எல்லாரும் ஆன்லைன் தான் போய் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. பட் இவங்களோட எத்திக்ஸ் எப்படி இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. உங்களுக்கு அவங்க பாலிசி நல்லா இஷ்யூ பண்ணியிருந்திருக்கலாம். பட் நிறைய பேருக்கு அவங்க ரொம்ப கேர்லெஸ்ஸாக தான் நடந்துக்கிறாங்க. முக்கியமாக இந்த மாதிரி டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்லாம் சூஸ் பண்ணும்போது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ. வில்லர்க்காது ஹெல்த் இன்சூரன்ஸ் லேட்டர் முக்கியமாக பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் லேட்டர் எதில் இன்வெஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். எந்த டைம் வேணாலும் மெசேஜ் பண்ணலாம். எவ்வளோ கன்சல்ட்டிங் ஃபீன்னு கேட்டுட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸோ இது இவர் என்ன ஆகுது அப்படின்னாக்கா, இதை நான் ஸ்கேம்னு ஓகே டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. தயவுசெய்து இட்ஸ் ஹார்ட் ஏர்ன்டு மணி. இப்போ ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கும் போது டேட்டா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணுங்க. ஒரு சில டேட்டா கொஞ்சம் அப்ராக்சிமேஷன் சொல்லலாம். பட் ஒரு சில டேட்டா கண்டிப்பாக பர்ஃபெக்டாக தான் இருந்தாகணும். ஒரு சில என்னென்ன டேட்டாலாம் நம்ம ஷேர் பண்ணுறோம், நம்ம ஆதார், பேன் கார்டு, நம்ம 3 மந்த்ஸ் சேலரி ஸ்டேட்மெண்ட்டு, பிஸ்னஸாக இருந்தால் ஐடி ரிட்டர்னு, இல்லாட்டி நம்மளுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, 6 மாதம் ஸ்டேட்மெண்ட்டு, இதில் நேம், ஏஜ், ஹைட்டு, வெயிட்டு, ஒர்க், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஹெல்த் ஸ்டேட்டஸ், என்ஆர்ஐயில் இருக்குமா இல்லை இப்போ இந்தியாவில் தான் ஒர்க் பண்ணுறோமா, இந்த மாதிரி டேட்டாலாம் நம்ம ஷேர் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு பர்டிகுலர் பாலிசி என்ஆர்ஐஸ் எனக்கு நிறையா கன்சல்ட்டிங் பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, சார் உங்கள் ஸ்டேட்டஸ்க்கு என்னால் டேர்ம் பிளான் கொடுக்க முடியாது, வேறு ஏதாவது பாருங்கள். இதில் தான் என்னென்னா இந்த பெரிய எக்கனாமிஸ்ட் மாதிரி நிறைய பேர் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்காங்க. இன்சூரன்ஸில் நீங்கள் சேவிங்ஸ் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, பென்ஷன் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்ட்டு ஒரு லாஜிக்கே இல்லாமல். பஸ் எக்ஸ்கியூஸ் மீ, நிறைய எல்லாத்தாலையும் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க முடியாது, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவங்களுக்கு மற்ற ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும், வர வழி கிடையாது. இன்னொன்று அவங்களுடைய கோலுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் மாதிரி வேணும்பாங்க. ஓகே, எனிவே நான் ஐ வில் கம் பேக் டு திஸ் ஸ்டோரி. எனக்கு என்னென்னா, ஒரு சில பேருக்கு டேர்ம் பிளான் நம்மளால் கொடுக்கவே முடியாதுங்க. நிறைய ஒரு சில கம்பெனியில் கொடுக்குறாங்க, பட் ஒரு சில கம்பெனியில் கொடுக்க மாட்டாங்க. இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்குன்னு சொல்லும் போது இல்லை நான் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எனக்கு சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. சரி, உலகம் ரொம்ப சின்னதுங்க. நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக எனக்குன்னா ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. நான் இங்கே யோசனை பண்ணிகிட்டே இருக்கேன். அதே பண்ணி நம்மளால் கொடுக்க முடியாது, ஆனால் ஆன்லைனில் போய் வாங்குறாங்க. இந்த இன்சூரன்ஸ் விற்கிற வெப்சைட்டில் போய் எப்படி வாங்குறாங்க, இதே ப்ராடக்டை எப்படி வாங்குறாங்க அப்படின்னு எனக்குன்னா ஒரு 2-3 மாதமாக எனக்கு யோசனை. திடீர்னு பார்த்தா ஒருத்தர், அதாவது உலகம் எவ்வளோ சின்னதுன்னு பார்த்துக்கோங்க, ஒரே பேரில் 2 பேர் மெசேஜ் பண்ணுறாங்க. ஒருத்தர் அந்த ப்ராடக்டை கொடுக்குறேன்னு இருக்கிறான் அந்த ஆன்லைன் வெப்சைட்டு, ஒருத்தர் ஆல்ரெடி வாங்கிட்டார். இவர் வாங்கினர் நான் கரெக்டாக வாங்கியிருக்கிறேனாங்கிற கேட்குறது வராரு. அவர் நான் இதை வாங்க போகிறேன், வாங்கிக்கலாமான்னு கேட்க வராரு. அப்புறம் 2-3 நாள் நான் விட்டுட்டேன். பரவாயில்ல கொடுத்துட்டாங்கன்னா வச்சுக்கோங்கன்ட்டு. அப்புறம் திடீர்னு எனக்கு சந்தேகம் வருது. ஏன்னா 2-3 பேர் இந்த பாலிசி நான் வாங்கிட்டேங்கிறாங்க. நான் 2-3 பேரையும் நீங்கள் உங்கள் எஜுகேஷன் ஸ்டேட்டஸ்க்கு இது கொடுத்துருக்க மாட்டாங்க, நீங்கள் லாகின் பண்ணி பாருங்கன்னு சொன்னால் எனக்கு ஷாக்கே ஆயிடுச்சு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த டேட்டா பர்ஃபெக்டாக இருக்கணுங்க. ஒரு சில டேட்டா கொஞ்சம் அப்ராக்சிமேஷன் இருக்கலாம், தப்பு கிடையாது. பட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நம்ம அப்ராக்சிமேஷனாக போட முடியுமா சொல்லுங்கள்? இன்னொருத்தர் நீங்கள் ஒரு ஏதோ ஒரு ஸ்டேட்டஸை போட்டு விட்டுறேன், நீங்கள் எம்எஸ்சி படிச்சிருக்கேன்னு போட்டு விட்டுறேன். எம்எஸ்சி படிச்சிருந்தா தானே அது உண்மையே ஆகும், சரிங்களா? இல்லை நீங்கள் ஸோ இந்த மாதிரி மாற்றக்கூடாது. அவங்க மாற்றி இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இவரும் வாங்கி வச்சுக்கிட்டாரு. வாங்கி வச்சுட்டு ஒரு சில பேர் 6 மாதம் கழித்து பார்க்குறாங்க, ஒரு சில பேர் 2 வருஷம் கழித்து பார்க்குறாங்க, ஒரு சில பேர் 2 மாதம் கழிச்சுட்டு, அதுவும் எல்லாமே நான் சொல்லி தான் பார்க்குறாங்க. ஐ வாஸ் லிட்டரலி ஷாக்ட். ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் டேர்ம் பிளான் எதுக்கு எடுக்கிறோம் நம்ம? நாளைக்கு நமக்கு ஏதோ ஒன்று ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஃபேமிலிக்கு அந்த 50 lakhs 1 crore போகணும், ஒரு 50 லட்சம்னு வச்சுக்கோங்களேன் போகணும். பிரச்சனை வராதுன்னு நீங்கள் நினைக்கலாம், ஏன் வரக்கூடாதுன்னு நான் கேட்பேன். அண்டர்ரைட்டர் கேட்கலாம்ல, நாளைக்கு ஏதோ ஒரு ஆயிடுச்சு, இருக்கு ஏதோ ஒன்று ஆக்சிடென்ட்டே ஆயிடுச்சு, இல்லாட்டி ஒரு நேச்சுரலாகவே ஏதோ ஒன்று ஆயிடுச்சு.
அந்த ஃபேமிலி அந்த வீட்ல இருக்க அந்த ஒய்ஃபோ, சில்ட்ரனோ போயிட்டு, இந்த மாரி எங்க அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு. எங்களுக்கு வந்து இந்த கிளைம் குடுங்கன்னு கேட்கும்போது, அண்டர் ரைட்டர் ரிஜெக்ட் பண்ணாமயும் இருக்கலாம். ரிஜெக்ட் பண்ணவும் செய்யலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? நீங்க சொல்லுங்க. இல்லைங்க தப்பான டேட்டா ஏன்னா இவரு பார்த்துருக்கார்ல பாலிசி டாக்குமெண்ட்ல ரிவ்யூ பண்றது உங்களுடைய பொறுப்பு தானே. எடுத்து குடுக்குறவன் எப்படி வேணாலும் எடுத்து குடுத்துருவான். நீங்க ஏன் ரிவ்யூ பண்ணலன்னு அவரு கேட்கலாம்ல. இந்த மாரி கிளையண்ட்ஸ் வரும்போது நான் அவங்களுக்கு சொல்யூஷன் குடுத்துட்டேன். ஸோ தட் தே வில் அவங்க தப்பிச்சுக்குவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதான் தேவர் நான் பார்த்தேன். லாகின் பண்ணி பாருங்கன்னு பார்த்தேன். ராங் வெரிஃபிகேஷன் குவாலிஃபிகேஷன் போட்டிருந்தாங்க. இத நான் ஃப்ராடுன்னு சொல்றதா? ஸ்கேம்ன்னு சொல்றதா? இல்ல சேல்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்றதா? இல்ல நான் வந்துட்டு இப்படி வர கிளையண்ட்ஸ்க்குலாம் டெர்ம் இன்சூரன்ஸ் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நான் போதனை பண்றது தப்புன்னு சொல்றது என்னுடைய என்ன சொல்றது? அதான் சொன்னேனே, இந்த இன்சூரன்ஸ்ல சம்பாதிக்கணும்னு ஆசைப்படா ஐ மீன் ஐ டோன்ட் வாண்ட் டூ மேக் மனி அவுட் ஆஃப் திஸ் பிசினஸ். இஃப் மனி கம்ஸ் ஐ எம் ஹேப்பி. பட் ஒரு தப்பு பண்ணி நான் ஏர்ன் பண்ணணும். ஐ திங்க் இட்ஸ் வெரி வெரி ரிஸ்கி. இது ஒரு ஃபேமிலியை நடுத்தரில் நிறுத்திடும். அதனால நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லதுங்க. இல்ல அவர் டேர்ம் பிளான் தான் வேணும்னு கேட்டதுனால ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்களா? என்ன நடக்குதுன்னு நீங்களா தான் முடிவு பண்ணிக்கணும். ஆனா நீங்க எல்லாருமே என்னோட வீடியோ பார்க்குறீங்க. அங்க தான் ஆன்லைன்ல தான் வாங்கணும். போன மாசம்லாம் எனக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. சிங்கப்பூர்லேருந்து 4 பேர் கால் பண்ணி, அந்த 4ம் ஆன்லைன்ல தான் வாங்குச்சு. என்னவோ பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாங்க. உங்களுக்கு அதில தான் அந்த ஒரு இது இருக்கு வாங்கிக்கோங்க. ஆனா இவங்க வந்து உங்களுக்கு பாலிசி கரெக்ட்டா இஷ்யூ பண்ணியிருக்கலாம். எத்தனையோ பேருக்கு அவங்க தவறு பண்றாங்க. இந்த மாரி பிசினஸ் தான் வந்து நீங்க வந்து வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டுலங்கிறத நான் நல்லா புரிஞ்சுட்டேன். பட் ஆஃப் கோர்ஸ் எனக்குமே சேலஞ்ச் இருக்கு. ரொம்ப எம்பாரஸிங்கா இருக்கும். ஒரு டெர்ம் பிளான் இன்னைக்கு இந்த மாசம் எனக்கு ஒருத்தருக்குலாம் 15 நாளா வெயிட் பண்றாரு. நெறைய டூ அண்ட் ஃப்ரோ ஹெல்த் செக்கப் எனக்காக போயிட்டு வந்தாங்க. ஸோ என்னுடைய கிளையண்ட்ஸ் வந்துட்டு அந்த மாரி வேவ் லென்த் இருக்கவங்க எனக்கு கிளையண்ட்ஸா கிடைச்சா போதும் எனக்கு. எனக்கு இன்னும் நெறைய பேர் எனக்கு பிசினஸ் குடுக்கணுங்கிற எண்ணமும் கிடையாது. ஏன்னா, இட்ஸ் அ வெரி வெரி ரெஸ்பான்சிபிள் பிசினஸ். அது ஆன்லைன் போர்ட்டலா இருக்கட்டும், அஃபிஷியல் சைட்டா இருக்கட்டும், ஒரு இமெயில்ல வேலைய முடிச்சுட்டு போயிருவாங்க. அவ்வளோதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. தே வோன்ட் ஹேவ் எனி பெர்சனல் கனெக்ட் வித் யூ. எனிவே நல்லா இருங்க. இத நான் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நெனச்சேன். அத ரொம்ப நாசூக்கா தான் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறேன். நீ உண்மைய சொல்லு, யார் அவன்னு சொல்லு, இப்படி சொல்லு, அப்படி சொல்லுன்னா என்னால பண்ண முடியாது. சரிங்களா? நாசூக்கா தான் சொல்ல முடியும். சரிங்களா? ஜென்யூனான கன்சல்டிங் வேணும்னா வெங்கட்ஃபின்.com விசிட் பண்ணுங்க. நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நல்லா இருங்க. தேங்க் யூ சோ மச்.